வீட்டிலே சாக்லேட் லாவா கேக்கு அதுவும் ஓடிஜி இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே பயபிள்ளைங்க நம்ம தான் கூப்பிட்டு போனோம் வாங்கடா அதை ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களா வாண்டடாக வந்து செஞ்சு தெரியா அப்படின்னாங்களா, விடுவோமா நம்ம அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. ஒரு பவுலில் ஒரு எக்கு, அது கூட மைதா மாவு, சுகரு, காஃபி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அது கூட வந்து கேர்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தியாகவுமே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு பணியாரக்கல்ல வந்து நல்லா கீ ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் உள்ளே ஃபில் பண்ண போகிறோம். நல்லா வந்து உள்ள சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி செம்ம சூப்பராகவே இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மறுக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சாக்லேட் லாவா கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்கூலில் வந்து லஞ்ச் பாக்ஸ்லேயும் வீட்டில் வந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டான ரெசிபி தான். உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மைதா மாவுக்கு பதிலாக வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பவுடர் சுகர், அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப்பு இல்லை ஹனி ஊற்றி கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சொல்லிட்டே நான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கும் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.